Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. இயக்கத்தை தடை செய்யும் வகையில் முற்றுகையிடவோ சிறைப்பிடிக்கவோ முயன்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழிற்சங்கங்களுக்கு போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் சொல்ல கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு தற்போது போக்குவரத்து துறை ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. ஏற்கனவே வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கக்கூடிய தொழிற்சங்கத்தினர் மற்றும் தொழிலாளர்கள் பணிக்கு வரக்கூடிய ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை தடுத்து நிறுத்தினால் துறை சார்ந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றறிக்கை என்பது வழங்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து வேலை நிறுத்தத்துல 2வது நாளாக தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய போராட்டத்துல அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் CITU ஆகிய 2 தொழிற்சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் இன்று பல்வேறு பணிமனைகளிலும் அதேபோல் பேருந்து நிலையத்திலும் முற்றுகையிடப் போவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். காலை 10 மணி முதல் இந்த முற்றுகை போராட்டமானது நடைபெறும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே தற்போதைய பேருந்துகளை ஒரு சில இடங்கள்ல சிறைப்பிடிக்கப்பட்டு வருவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழலை தான் தற்போது போக்குவரத்து துறை ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் பேருந்துகள், பணிமனைகள், பேருந்து நிலையங்கள் என முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தினர் அந்த முற்றுகையிட முடிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதும் தற்போது பேருந்து சேவை சீராக இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் பேருந்து இயக்கத்தை தடை செய்யக்கூடிய வகையில் முற்றுகையிடவோ சிறைப்பிடிக்கவோ முயன்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் எந்த பாரபட்சமும் இன்றி துறை சார்பில் ஒழுங்கு நடவடிக்கையும் உடனடியாக எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கை என்பது தற்போது போக்குவரத்து துறையின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது கூட தொடர்ந்து தொழிற்சங்கத்தினர் பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். நேற்று வரை தமிழகம் முழுவதும் அந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத ஒரு சூழல்ல இன்று முதல் அந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு தொடர்ந்து பேருந்துகளை இயக்க விடாமல் தடை செய்யக்கூடிய வகையில் போராட்டம் நடத்தக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்கத்தினர் மீது உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை பாய இருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.